வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனோட வழிகாட்டுதல் நமக்கு எந்தெந்த விதத்தில் இருக்கும், அவங்க நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் தொடர்பு கொள்வாங்க, நமக்கு எந்த மாதிரி விஷயம் எப்படியெல்லாம் உதவி பண்ணுவாங்க, எந்தெந்த முறையில் உதவி பண்ணுவாங்க, சரிங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து பேச போகிறேன். எப்படி தொடர்பு கொள்வாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வைங்களேன். அந்த பிரச்சனைக்கே நீங்கள் பதில் தேடிட்டுருக்கீங்க. இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்காமல் யாருமே இருக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்படி வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வரும்போது அந்த வேண்டுதலுக்கான பதில், அதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனையை வச்சுருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயமாகவே உங்களுக்கு வந்து அதாவது கோட்னா ஏதாவது வார்த்தைகள் வரலாம் அது சம்மந்தப்பட்டு. இப்போ உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒவ்வொரு தெய்வம் பிடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மூலயமாவே உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தனித்தனியாக நம்ம புத்திமனமாக ஒரு இஷ்ட தெய்வம்னு வச்சு வழிபடுறோம். பட் நம்ம ஆன்மாவுக்கான ஒரு துணை ஆன்மா எப்பயுமே இருக்காங்க. அவங்கள தேவதை அப்படின்னு சொல்லுவோம், முன்னோர்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? நம்ம பிறக்கும் போதே அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்க நமக்கான வழிகாட்டுதல் கொடுத்துட்டே இருப்பாங்க எப்பயுமே. இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கிறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி இதெல்லாம் கவனிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு அவங்க மூலயமா நீங்கள் எந்த இறைவனை வழிபடுறீங்களோ அந்த இறைவன் மூலயமா அவங்களோட உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. சரிங்களா? அது ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம். இப்போ வந்து கிறிஸ்டினாக இருக்கீங்க அப்படின்னா பைபிளில் இருக்க வார்த்தைகளாக இருக்கலாம். முஸ்லீமாக இருக்கீங்கன்னா குர்ஆனில் இருக்க வார்த்தைகளாக இருக்கலாம். இல்லை யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தை பற்றியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உள்ளுணர்வாகவே தெரியும். நம்மலாம் அதை ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நான் வந்து இன்றைக்கி மழை வரும்னு நினச்சேன், ஆனால் நான் குடை எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கல. நம்ம என்னென்னா இன்ட்யூஷன் உள்ளேருந்து வர குரலை நம்ம கவனிக்கிறது கிடையாது, அதான் விஷயம். ஆனால் நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லியிருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி நமக்கு உள்ளுணர்வாகவும் இறைவன் நம்மளை வந்து நம்மளை வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க, வழிகாட்டுவாங்க, உதவி பண்ணுவாங்க. நம்ம யாருமே தனியாக இல்லை, எல்லாருமே தனிமையாக ஃபீல் பண்ணுறதுனால தான் வெளியில் ஏதாவது ஒரு சப்போர்ட் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறோம். வெளியில் யாராவது ஒருத்தர் நான் எனக்கு வழிகாட்டணும், யாராவது ஒருத்தர் உதவி பண்ணணும் அப்படின்றது அந்த ஒரு அவசியத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் தனியாக இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணணும் அப்படின்றது ஆழமாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்க ஒரு விஷயம். உண்மை என்னென்னா, இங்கே யாருமே தனியாக இல்லை, எல்லாரை சுற்றியுமே இறைவன் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு தேவதைகள் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினா, அவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்தா அவங்க உதவி பண்ணுவாங்க. நம்ம சேர்க்கவே இல்லைனாலும் அவங்க வழிகாட்டுவாங்க. நம்ம தான் அதை கவனிக்கிறது கிடையாது. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு நிறங்கள் மூலயமாவும் நம்மக்கிட்ட பேசுவாங்க. கருப்புக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஒரே நிறம் தொடர்ந்து உங்களுக்கு பட்டுகிட்டே இருக்கும் கண்ணில். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாகவும் பேசுவாங்க. ஃபோன் எடுப்பீங்க, திடீர்னு பார்த்தா 1111 இருக்கும், 1010 இருக்கும், 222 இருக்கும், 333 இருக்கும், 444 இருக்கும், இல்லை 1234 அப்படின்னு வரும், இல்லை 000 வரும், இல்லை 999 வரும். இந்த மாதிரி ரேண்டமாக கண்டினியூவாக பார்த்துட்டே இருப்பீங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட தேவதைகள், இறைவன் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வராங்க, இந்த பிரபஞ்சம் ஏதோ சொல்ல வராங்க, உங்கள் பிரச்சனைக்கான வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. திடீர்னு நைட்டில் தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு முழிப்பு வரும், ஏன் விழிக்கிறோன்னே தெரியாது. அதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரே டைமில் விழிப்போம். இப்போ நைட்டு 1 மணி, இல்லை 2 மணி, இல்லை 3 மணி. 3 மணிக்கு முழிக்கிறோன்னா அந்த 3லேருந்து 3:30க்குள்ளே கண்டிப்பாக முழிப்பு வரும். அதை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன விஷயம்னா, அந்த டைமில் பிரபஞ்சம் ரொம்ப அமைதியாக இந்த பூமி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்போ பிரபஞ்சம் நம்மக்கிட்ட வந்து அவங்களால ஈஸியாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா எல்லாருமே தூங்குகிற நேரம், இந்த உலகமே அமைதியாக இருக்கிற நேரம். சரிங்களா? அப்போ அவங்க நம்மளை வந்து தொடர்பு கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முடியும். அப்போ விழிப்பு வரும்போது என்ன பண்ணணும்னா எழுந்து உட்காந்து கண்ணை மூடி, என்ன ரீசன் இந்த நேரம் எனக்கு விழிப்பை கொடுத்துருக்கீங்க, நான் என்ன பண்ணணும், என்ன என்கிட்ட சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும்.
சரிங்களா? இதெல்லாம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னாலே நமக்கு புரியும், நம்ம எவ்வளோ பாதுகாப்பா இருக்கோம். எந்த அளவுக்கு இறைவன் நம்மள சுத்தி நின்னு பாதுகாக்குறாங்க அப்படின்ற விஷயம்லாம் இதெல்லாம் கவனிச்சா தான் நமக்கு புரியும். இதெல்லாம் உண்ம. இத பத்தி பல பேர் பேசியிருக்காங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் பேசியிருக்காங்க, நிறங்கள் பேசியிருக்காங்க. ஃபெதர்ஸ் பார்ப்போம். ஃபெதர்ஸ்னா இறகு சரிங்களா? ஆ எங்க போனாலும் உங்க கண்ல இறகு பட்டுட்டே இருக்கும். அதுவும் வந்து இறைவன் உங்களுக்கு குடுக்குற வழிகாட்டுதல் தான். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும் நம்ப? ஓகே. உங்களுக்கு அத நீங்க கவனிச்சா போதும். சரி நீங்க காட்டுறீங்க. நீங்க என் கூடவே இருக்கீங்க. நான் நம்புறேன். நான் வந்து இத ஏத்துக்கிறேன். எனக்கு புரியுது. நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். நன்றி மட்டும் சொல்லுங்க. அதுவே போதும். அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க அவங்க பார்த்துக்கிறாங்கன்ற விஷயத்துக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாலே, அது நமக்கு ஒரு சக்சஸ் தான். சரிங்களா? இத நமக்கு தெரியாம தான் நம்ம எல்லாருமே வந்து, என் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கல அப்படின்னு சுத்திட்டுருக்கோம். எதிர்மறையான விஷயத்தையே நம்ம வந்து மனசுல பதிய வச்சுட்ருக்கோம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் பொறந்து வந்திருக்கேன். நான் வந்து எனக்கு என்ன தேவையோ, அத மட்டும் தான் நான் பார்க்க முடியும். சரிங்களா? என்னோட வாழ்நாள்ல என் கூட பயணிக்கிற இதுவரைக்கும் பயணிச்சுட்டு வந்தவங்க எவ்வளோ பேர் என் கூட இருக்காங்க, எவ்வளோ பேர் என் கூட இல்லைன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது பொருளா இருக்கலாம், உறவா இருக்கலாம், சரிங்களா? எதுவா இருந்தாலும் சரி. நான் பொறந்ததுலேருந்து இந்த நொடி வரைக்கும் அ எது எதெல்லாம் என்கிட்ட இருந்திருக்குன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. நான் மட்டும் தான் இருக்கேன். இதாங்க நிஜம். அ பொறந்து வந்து என்னோட அம்மா, என்னோட அப்பா. அப்பா இன்னைக்கு கிடையாது. சரிங்களா? அம்மா இருக்காங்க. அப்பா கிடையாது. அம்மாவும் வயோதிகம். அந்த மாதிரி நான் பொறந்ததுலேருந்து இந்த நொடி வரைக்கும் நான் உபயோகப்படுத்தின உடையவே போட்டுட்ருக்கேனான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு நான் போடுற உடை வேற. அந்த உடையும் ஒரு 1 வருஷம், 2 வருஷம், அதிகபட்சமா 3 வருஷம் வேற உடை மாற தான் செய்யும். அப்ப இங்க எதுவுமே நிலை கிடையாது. என்னோட எண்ணங்கள்ல அவ்ளோ மாற்றங்கள். என்னோட மனசுல அவ்ளோ மாற்றங்கள். என்னோட உடல்ல அவ்ளோ மாற்றங்கள். இது எல்லாருக்குமே நடக்கிற விஷயங்கள். சரிங்களா? ஆனா நம்ம என்ன நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, இதெல்லாமே கடந்து வர விஷயங்கள் தான். ஆனா இதுதான் நெஜம் அப்டின்ட்டு நமக்கே தெரியாம நம்மள சுத்தி ஒரு சிக்கலான ஒரு வலைய பின்னி அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிறோம். நம்ப எளிமையா, ரொம்ப சந்தோஷமா, நிறைவா வாழறதுக்கு நம்ம தயாராவே இல்ல. இறைவன் கூடவே இருக்கும்போது, நம்மள சுத்தி ஒரு இறுக்கமான ஒரு ஒரு சூழ்நிலைய நம்பளே உருவாக்கிட்டு, "எனக்கு இது கஷ்டமா இருக்கு. என்னால இது முடியல" அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஒரு சில பேருக்கு மட்டுமே வந்து அ பணம் வந்து போய் ரொம்ப கோடி கோடியா சேருது இல்லைங்களா? ஒரு மேக்ஸிமம் ஒரு 90% நம்மகிட்ட பணம் அப்படின்றது இருக்க மாட்டேங்குது. ஒரு 10% தான் வச்சிருக்காங்க. எப்படி அவங்க கிட்ட இந்த பணம் சேர்றாங்க? அவங்களும் ஒரு ஆற்றல் தான். சரிங்களா? அதுக்கான ரகசியம் என்ன? இத பத்திலாம் நெறைய பேசியிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இறைவன் எல்லா இடத்துலயுமே கூட இருக்காங்க. அந்த பணத்துல நமக்கு ஒரு தடை ஏற்படுது அப்டின்னா கூட, அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு, இது வரமாட்டேங்குது அப்டின்னு சொல்றத விட, அந்த சூழ்நிலைய கூட நம்ம ஏத்துக்கணும். நம்ப லைஃப்ல என்ன நடக்குதோ, அத ஏத்துக்கணும். அதுக்கு வந்து என்ன என்ன இது ஏன் நடக்குதுன்ற ஒரு கேள்விய கேட்டா, அதுக்கான வழிகாட்டுதல இறைவன் குடுப்பாங்க. அந்த வழிகாட்டுதல நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்து நம்மள உடல பாதுகாக்கிறத பத்தி நேத்து பேசியிருந்தேன். சரிங்களா? நம்ம தவம் பண்ணா நம்மளோட ஆன்மாவோட ஆற்றல் அதிகமாகும். அப்ப நம்ம உடல பாதுகாக்க முடியும். நம்ம மனச பாதுகாக்க முடியும். சுத்தி இருக்கிற சூழ்நிலை, நம்ம குடும்பம் எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியும் அப்படின்னு நேத்து பேசியிருந்தேன். இது எல்லாமே நிஜமான உண்மை. நம்ம எந்த அளவுக்கு கண்ல பார்க்காத விஷயங்கள் கண்ல பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து உண்மைன்னு நம்பிட்டுருக்கோமோ, அந்த அளவுக்கு கண்ணால பார்க்காத விஷயங்கள், உணர்ற விஷயங்களும் உண்மைதான். சரிங்களா? இறைவன் இருக்கிறது உண்மை. இறைவன் ஆற்றல் ரூபத்தில இயங்குறது உண்மை. அவங்க நமக்கு வழிகாட்டிட்டுருக்காங்கன்றது உண்மை. நமக்காகவே அவங்க ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது உண்மை. சரிங்களா? நான் நாமன்னு சொல்றது, புத்தி மனமா நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். புத்தி மனமா மட்டும் தான் நம்ம எல்லாரும் செயல்பட்டுட்ருக்கோம். இறைவனோட செயல்பாட நம்ப மறந்துட்டோம். இறைவன வந்து ஒரு கருவியா மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அவங்க தான் இந்த உலகத்துல எல்லாமே, அவங்களுக்கானது தான் இங்க எல்லாமே, அப்படின்றத மறந்துட்டோம். அவங்கள ஒரு கருவி மாரி வச்சுட்டு, நான் கேட்குறேன், எனக்கு நீ இத குடு அப்படின்றது. அவங்க குடுக்கல அப்படின்னா, அவங்க மேல கோவம், வருத்தம். இது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற கேள்வி நிச்சயமா நம்ப மேல தான் இப்ப தப்பு இருக்கும். இப்ப நான் ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். அது எனக்கு தேவை அப்படின்னா தான் அது எனக்கு கிடைக்கும்.
அதில் இருக்கிற அதில் இருக்கிற சரியோ தப்போ எனக்கு தெரியாது. அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்து இன்றைக்கி எல்லாருமே சரிங்க, இந்த உடம்புல போயிட்டு சுவை அப்படின்ற பேரில் என்னெல்லாம் சாப்பிட்றோம். பானிபூரியில் ஆரம்பித்து பாவு பஜ்ஜி வரைக்கும் நம்ம உடலுக்கு அதெல்லாம் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது கூட யாருமே யோசிக்கிறது கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் உடலை எவ்வளோ கெடுக்கும் தெரியுமா? இன்றைக்கி தெரியாது, ஒரு 5 வருஷம் கழித்து 6 வருஷம் கழித்து உடல் ரீதியாக இதெல்லாம் அவ்வளோ பாதிப்பு ஏற்படும். பானிபூரி தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு வயிறு வலி நிச்சயமாக வரும். சரிங்களா? வெளியில் இந்த மஷ்ரூம் சாப்பிட்றவங்களுக்கு வயிறு வலி வரும். நான்வெஜ்ஜு தொடர்ந்து வெளியில் சாப்பிட்றவங்களுக்கு வயிறு வலி வரும். இன்னும் ஏன் வெஜிடேரியனாகவே ஹோட்டலில் நம்ம போய் ரெகுலராக ஹோட்டல் சாப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா உடம்பு ஒரு நாளடைவில் வந்து உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் தான் போகும். இதெல்லாம் ஆற்றல் சம்மந்தப்பட்டது. என்ன விஷயம்னா, அவங்க பிஸ்னஸ்க்காக வந்து சமைக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானம் வேணும். ஆனால் வீட்டில் சமைக்கிற சமையல் அப்படி கிடையாது. அதில் அன்பு இருக்கும். வீட்டில் சாப்பிட்றவங்க ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னு ரொம்ப அன்போட அம்மாவோ மனைவியோ கணவனோ செஞ்சு கொடுப்பாங்க. அதில் ஆரோக்கியம் இருக்கும். இதுவே அந்த இடத்துல அன்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது. இதெல்லாம் உண்மை. யோசிச்சு பார்க்கும்போது தெரியும். இங்கே ஆற்றல் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு யாரையாவது சடனாக பார்த்தா இது வரைக்கும் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இவங்கள எங்கேயோ பார்த்து பழகின மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்குள்ளே தோணும். சரிங்களா? அவங்க மேலே ஒரு அன்பு வரும். இதுவே ஒரு சிலரை பார்த்தா சம்மந்தமே இருக்காது அவங்களுக்கும் நமக்கும். பட் அவங்க மேலே ஒரு கோபம் வரும் இல்லைங்களா? அவங்கள பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டோம், ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, நமக்கான ஆற்றலும் அவங்களுக்கான ஆற்றலும் செட் ஆகலை. ஃப்ரீக்குவன்சி அது செட் ஆக மாட்டேங்குது. அதுதான் காரணம். இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவங்க உட்காந்து எழுந்து போயிருப்பாங்க. நீங்கள் போய் அந்த சீட்டில் உட்காடுறீங்க அவங்க உட்காந்த இடத்துல அப்படின்னா, அது வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. திடீர்னு உங்கள் மைண்டு டவுன் ஆகும், உங்கள் உடம்பு வலிக்கும், இல்லை உங்களுக்கு பேக் பெயின் வரும், இல்லை லெக் பெயின் வரும், இல்லை திடீர்னு தலை வலிக்கும். ஏன் இது நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். நல்லா தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன விஷயம்னா, அவங்களோட எனர்ஜி அவ்வளோ அந்தளவுக்கு இருந்திருக்கு. நீங்கள் போய் உட்காந்த உடனேயும் அது உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, உங்ககிட்ட வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, டெய்லி கல்லுப்பு போட்டு குளிக்கிறது, டெய்லி தவம் பண்ணுறது, நெத்தியில் வந்து விபூதி குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் நம்மளோட டிவைன் எனர்ஜியை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு சமம். மைண்டு ஒரு மாதிரி இருக்கா, முகத்தை கழுவிட்டு 2 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துட்டு அந்த திருநீரையும் குங்குமத்தையும் எடுத்து வைங்க. சரிங்களா? திருநீருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயத்தையே நான் சொல்ல வரலை. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மைனூட்டாக நான் சொல்கிறேன். சரிங்களா? எப்படி சொல்ல, விபூதியும் குங்குமமும் சிவனும் சக்தியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குங்குமத்தோட ஆழமான அர்த்தம் வந்து இந்த நொடி நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது உள்ளேருந்து வர விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் அப்படின்றத வந்து நம்ம வந்துட்டு சூரியன் சந்திரன் வச்சுக்கலாம். சூரியன் அப்படின்றது குங்குமம், சந்திரன் அப்படின்றது நிலா. குங்குமம் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்னஸை கொடுப்பாங்க. முகத்தில் வைக்கும்போது ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். விபூதியை வைக்கும்போது ஒரு காம் கிடைக்கும். நிலா அப்படின்றது ஒரு காம்னஸ் நமக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த நொடி எனக்கு அது உள்ளேருந்து தோணுது. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ விபூதி குங்குமம் அப்படின்னா சூரியன் சந்திரன், அதாவது டிவைன் ஃபெமினைன், ஆணும் பெண்ணும் கலந்த ஆற்றல். சரிங்களா? நமக்குள்ளே வந்து எனர்ஜி ரீதியாக ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. நம்ம ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது, ஆற்றல் சொல்லிட்டு நேற்று. அந்த ஆற்றல் எப்படின்னா ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி தான் இருப்பாங்க. இன்றைக்கி நான் உருவத்தில் பெண்ணாக இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யோசிச்சு பாருங்கள். மஸ்குலைன், அதாவது ஆணோட ஆற்றலும் பெண்ணோட ஆற்றலும் கலந்து தான் இருக்கும். ஒரு ஆணை பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பெண் தன்மை நிறையா இருக்கும். ரொம்ப கருணையாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு காமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு லவ்வபுளாக இருப்பாங்க, எல்லார்கிட்டேயுமே வந்து ரொம்ப ஒரு அனுசரணையாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லோரோட ஃபீலிங்ஸும் புரியும். ஏன்னா இது பெண்ணோட நேச்சர். இதுவே சில பெண்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க. எல்லா வேலையுமே ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் அவங்களால செய்ய முடியும். சரிங்களா? இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா பெண்கள் ஃப்ளைட்டில் ஓட்டுறதுலேருந்து இது ஓட்டுறதுலேருந்து ஆட்டோலேருந்து லாரிலேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் மேலால் தான், அதாவது ஆண்களால் தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ அவங்களுக்குள்ளே இருக்க மஸ்குலைன் எனர்ஜி அவங்களுக்கு அதிகமாக இருக்காங்க. ரொம்ப போல்டாக, ரொம்ப தெளிவாக, ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க.
ஆண்கள். பெண்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷ்னலாக யோசிப்பாங்க. ஸோ சில ஆண்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. இப்போ ஆண்கள் குடுக்க மாட்டாங்களான்னா, ஆண்கள் எப்பயுமே லாஜிக்கலாக யோசிப்பாங்க. நான் எப்படி பணம் சம்பாதிக்கணும்? நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி வந்து இத பத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் பெண்கள் எமோஷ்னலாக இருப்பாங்க. என் குடும்பம், என் குழந்தைங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த இடத்துல வந்து ஆண்கள் ரொம்ப கருணையா, அன்பா இருக்காங்களோ, அவங்க கிட்ட ஃபெமினின் எனர்ஜி அதிகமா இருக்கு. எந்த இடத்துல பெண்கள் வந்துட்டு ரொம்ப போல்டா, ரொம்ப லாஜிக்கலா இருக்காங்களோ, அவங்க கிட்ட மஸ்குலின் எனர்ஜி அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்ப இது 2யும் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த விபூதி, குங்குமம். சரிங்களா? இத தான் வந்து ஸ்பிரிச்சுவல் இதில பார்த்தீங்க அப்படின்னா, டிவைன் ஃபெமினைன், டிவைன் மஸ்குலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவைன்னா தெய்வீகம், தெய்வீக ஆண், தெய்வீக பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 எனர்ஜியும் சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் வந்து சூரியனும், பெண் வந்து சந்திரன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். நம்ம உடம்புல இந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். 2த்தையுமே ஃபெமினின் எனர்ஜி, மஸ்குலின் எனர்ஜி. சரிங்களா? இப்போ நான் ஒரு பெண்ணாக இருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட ஆணோட ஆற்றலும் இருக்கும், பெண்ணோட ஆற்றலும் இருக்கும். ஸோ நான் 2த்தையும் சமமாக கொண்டு போனால் தான் என்னால் ஸ்பிரிச்சுவல் பாதையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதில் இன்னொரு விஷயம், நான் அடுத்த கட்டம்னு உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். இதில் முடிவே கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து நான் இந்த உடம்ப விட்டு போகிற வரைக்கும், எனக்குள்ளே இருக்க உயிர் இந்த உடம்ப விட்டு போகிற வரைக்கும், நான் என்ன இங்கே கற்றுக்க வந்திருக்கனோ, நான் எதை இங்கே பண்ண வந்திருக்கனோ, அதை நோக்கி நான் போய் தான் ஆகணும். அதை நான் பண்ணி தான் ஆகணும். இதில் கட்டம், முடிவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு நொடியும் இறைவன் நம்ம கூட தான் இருக்காங்க. நான் தனியாக இல்லை அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு வாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கான வழிகாட்டுதல் இருக்குது. நம்ம இந்த பூமிக்கு பிறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. ஒரு இலை விழணும் அப்படின்னா கூட அது இறைவனோட உத்தரவு இல்லாமல் நடக்காது. இங்கே எல்லாமே ஃபிக்ஸடு. இதுதான் நடக்கும்ன்றது முன்னாடியே இருக்குது. ஆனால் நம்மளால் அது தெரிஞ்சால் கூட நம்ம மனசாக பழகிட்டோம், புத்திமானமாக பழகிட்டோம். அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. சரிங்களா? இங்கே பல பேருக்கு இந்த விஷயமே தெரியாது. என்னவோ நம்மளால தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரியே நம்ம நினச்சிட்ருக்கோம். உண்மை அது கிடையாது. நமக்கெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியாக இருக்கவங்கலாம் போய் கேட்டிங்க, ஆன்மீகவாதிகளை கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ப்ளூ பிரிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாமே இருக்குது. நம்மளோட லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன்னா, என் வாழ்க்கை எதை நோக்கி போகணும், நான் எந்த நொடி இந்த பூமியில் வருவேன், யார் என்னோடய அம்மா அப்பா, என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கணும், எனக்கு லைஃப் எப்படி போகணும், என்ன ஏது, என்னோடய மரணம் என்னைக்கு, எல்லாமே ஆல்ரெடி முடிவாகப்பட்டது. சரிங்களா? இதை நான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயம், நான் இன்றைக்கி யார்ட்டையாவது பேசணும்னு நினைப்பேன். ஆனால் என்னால் பேச முடியாது. இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட, நான் நினச்சா நடக்காது. அதுவாக ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா? நம்ம பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்க. அது ஏதோ ஒன்று நடக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம ஒரு தொழில் போயிட்டு பண்ணணும்னு நினைப்போம். பட் அந்த தொழில் நம்மளால் சக்ஸஸே ஆக முடியாது. அது ஒரு 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 டவுன்லேயே போயிட்டுருக்கும். சரிங்களா? ஏன் அந்த மாதிரி தடை ஏற்படுது அப்படின்னா, இறைவன் என்ன சொல்கிறாங்க, அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விட்டுறணும். சரிங்களா? உள்ளேருந்து ஒரு உந்துதல் வரும். இதை பண்ணு அப்படின்னு. ஆனால் நம்ம புத்திமானமாக அந்த விஷயத்த பண்ண மாட்டோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு கம்ஃபர்ட் இருக்காது. அப்போ அதை நம்மளால் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று, இறைவன் காட்டுற பாதையில் தான் நம்ம போகிறோமா அப்படின்னு அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இறைவன் நமக்கு வழிகாட்டுறாங்க. நான் அந்த பாதையில் தான் போகிறேனான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. ஆனால் சந்தோஷமாக இருப்போம். நிறைவாக இருப்போம். அப்படி இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் காட்டுற பாதையில் தெளிவாக பயணிச்சிட்ருக்கோன்னு அர்த்தம். ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு ஒரு நிறைவே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு அமைதியே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்மளை சுற்றி பல பேர் இருப்பாங்க. உறவுகள் நம்மளை வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்க. நமக்கு வந்து எங்கே போனாலும் பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்து எல்லாமே இருக்கும். நான் படுத்தா தூங்குறதுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட்டான வீடு, ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படிலாம் இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நிம்மதியே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த இறைவன் சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கல. ஆனால் குடிசையில் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு வசதி வாய்ப்பு எதுவுமே இருக்காது. ஒன்றுமே வேண்டாம். நம்ம இப்போ சித்தர்கள் இந்த மாதிரிலாம் பார்க்குறோன்னு வைங்களேன்,
எல்லாத்தையும் திறந்துட்டு வெளியில் போய் இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்பயுமே நிம்மதியாக இருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? அவங்கள சுற்றி எப்பயுமே ஒரு ஒளி இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க என்ன தோணுதோ, உள்ள என்ன தோணுதோ, மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதில்ல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால தான் அந்த நிறைவுக்குள்ள வராங்க. அவங்க உள்ள இருக்க ஆன்மாவோட மொழிய கேட்குறாங்க. ஆன்மா என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேட்குறாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள அந்த நிறைவு வருது. அப்போ நமக்கான வழிகாட்டுதல் கொடுக்கறத இறைவன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம தனியாக கிடையாது. அந்த வழிகாட்டுதலை நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். அதான் உண்மை. அப்போ இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சந்தோஷம் நமக்குள்ளேயும் வரும். நமக்குள்ளே ஒரு தேடல் இருக்குல்ல, எதையோ தேடுறோம். என்ன தேடுறோம் நமக்கு தெரியாமல் தேடிட்டுருக்கோம். அதை தான் நம்ம வந்து ஃபோனில் போயிட்டு இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? அது வந்து தேவையே இல்லை. இந்த உண்மை தன்மைக்குள்ள இறைவன் என் கூட இருக்காங்க. அவங்க எனக்கு வழிகாட்டுறாங்க. எனக்கு தேவையானதை பண்ணுறாங்க. நான் இங்கே தனியாக இல்லை. அப்படின்ற அந்த ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நமக்கு எப்பயுமே நிறைவும் நிம்மதியும் இருக்குங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஆன்மாவோட குரலை கேளுங்க. நிஜமாக ரொம்ப நிறைவாக, ரொம்ப சந்தோஷமாக, அமைதியாக இருப்பீங்க. உங்களை சுற்றி என்ன பிரச்சனை நடந்தாலும் உள்ள பயமே வராது. சரிங்களா? நம்ம ஆன்மாவோட பேச்சை கேட்கல அப்படின்னா தான் நமக்குள்ள ஒரு பயம், ஒரு விரக்தி, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற எண்ணம் எல்லாமே தோணும். இப்போ ஸ்பிரிச்சுவல் பாதையில் நான் இருக்கேன். எனக்குள்ள போராட்டங்கள் வராதான்னு கேட்டால் நிறைய வருங்க. சரிங்களா? நான் எனக்குள்ளே போராடுவேன். ஒவ்வொரு நொடிக்கும் நான் போராடுவேன். ஆனால் கடைசியாக நான் எடுக்கிற ஒரு விஷயம், இல்லை என் கூட இறைவன் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி, நானும் ஹியூமன் பீயிங் தான். நான் எனக்கு பிறப்புக்கான காரணம் எனக்கு தெளிவாக தெரியும். நான் ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும் அப்படின்றது தெளிவாக தெரியும். அதில் எனக்கு எவ்வளோ சவால் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் என் இறைவன் அதை சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நான் என்னை பற்றி யோசிக்கவே முடியாது. நான் வந்து அது என்னால் செய்ய முடியுமா முடியாதா அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. இறைவன் சொல்லிட்டாங்க, நான் செய்கிறேன். இதை நான் வெளியில் கொண்டு போயிட்டு இந்த விஷயத்தை நான் செய்யும்போது என்னை பல பேர் பல மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா அவங்களாம் புத்திமனமாக இருக்காங்க. இது இறைவனோட வார்த்தை. நான் துணிஞ்சு நிற்கிறேன். எனக்கு தேவையானது கிடைக்குது. இந்த 8 வருஷமாக நிஜமாக சொல்கிறேன், இந்த 8 வருஷமாக தான் என் லைஃப்பில் இவ்வளோ மாற்றங்கள். சரிங்களா? இவ்வளோ தூரம் என்னை வந்து நான் மாறி இருக்கேன், இவ்வளோ போல்டாக இருக்கேன், தெளிவாக இருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப இதுன்னு சொல்ல வரல. எல்லாத்துக்குமே காரணம் இறைவன் மட்டும்தான். சரிங்களா? அவங்க என்னை வழி நடத்துகிறாங்க. அவங்க பேச்சை நான் கேட்குறேன். என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதுதான் விஷயம். ஏன்னா நான் எல்லாத்தையுமே என் லைஃப்பை பற்றி நான் வந்து ஒரு புக்கே போடலாங்க. அந்தளவுக்கு என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய ட்ராஜடி நடந்திருக்கு, நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு, நிறைய துக்க சம்பவங்கள் இருக்குது. எல்லாருக்குமே இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதவங்க யாருமே கிடையாது. சரிங்களா? அந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னோன்னா, அப்படி கூட சொல்லக்கூடாது. நான் மீண்டு வரலை, என்னை மீட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க. இறைவன் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னால் தன்னிச்சையாக செயல்பட்டு நான் மேலே வந்திருக்க முடியுமானா, நான் இந்நேரம் மண்ணுக்குள்ளே போயிருந்தேன் அப்படின்னா அங்கே வந்து பெரிய மரமே வந்து முளைச்சிருக்கணும் இந்த 8 வருஷத்தில். சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு நான் எந்த நிலமையில இருந்து இன்றைக்கி நான் எந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் நம்பினது வந்து மனங்களை, சுற்றி இருந்த மனங்களை மட்டுமே நம்பினேன். இன்றைக்கி நான் யாரை நம்புகிறேன்னா, இறைவனை மட்டுமே நம்புகிறேன். மனங்களை நம்பும்போது நான் இருந்ததுக்கும் இறைவனை நம்பும்போது நான் இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இறைவனை நம்புங்க. அவங்க நம்ம கூடவே இருக்காங்க, நமக்கான வழிகாட்டுதலை கொடுத்துட்டே இருக்காங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். ஏஞ்சல் நம்பர் காட்டினா என்னவோ ஓகே, என்னப்பா சொல்ல வரீங்க, உங்களுக்கு வேண்டுதல் இருக்குன்னா அதுக்கான பதிலாக எடுத்துங்க. வேண்டுதல் இல்லையா, ஓகே, என்கிட்ட இறைவன் இதையே கொண்டு வந்து சேர்க்குறாங்க, நன்றிப்பா, நீங்கள் என் கூடவே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள், நான் தயாராக இருக்கேன், இதை மட்டும் சொல்லுங்கள், இதுவே போதும். சரிங்களா? தன்னால் நடக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே ஃபிக்ஸடு. இந்த உடம்பு இப்படி தான் இருக்கணும், இந்த உடம்புக்கு இந்த பேர் தான் இருக்கணும், அம்மா அப்பா இப்படி தான் இருப்பாங்க, அவங்களோட சூழ்நிலை இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஃபிக்ஸட். நான் எந்த நொடி மரணிக்க போகிறேன் அப்படின்றது முதற்கொண்டு என்னோட விஷயத்தில் இருக்குது. இது எல்லாருக்குமே பொருந்தும். நமக்கு அந்த மரணத்தை பற்றி தெரியாது. தெரிஞ்சால் நம்மலாம் புத்திமானமாக நிம்மதியாக வாழ மாட்டோம். சரிங்களா? நான் இந்த நொடி மரணம் வந்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோடய அம்மா அப்பா கிட்ட நான் போகிறேன், அவ்வளோதான் விஷயம். எனக்கு நிஜமாகவே மரணம் அப்படின்றத நான் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல,
கேட்டுட்ருக்கேன். மரணம் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் லைஃப்பை வெறுத்து கேட்கல, நான் விரும்பி கேட்குறேன். ஏன்னா இந்த பூமியில் வாழறது ஒரு பொய்யான வாழ்க்கை. இறைவனோட போய் இந்த உடம்பை விட்டுட்டு இறைவனோட போய் இருக்கிறது தான் நிஜமான வாழ்க்கை. ஆனால் இங்கே நான் வந்த பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் அம்மா அப்பா இறைவன் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். சரிங்களா? அதனால் எனக்கு மரணத்தை பார்த்து பயம் இல்லை. ஸோ மரணம் பார்த்து முதல்ல நம்ம பயப்படவே கூடாது. மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கான ஒரு மாற்றம், அவ்வளோதான். நம்ம பண்ணுற செயலை பொறுத்து, நம்ம இருப்பை பொறுத்து அடுத்தது டிவைன் கூட போய் கனெக்ட் ஆக போகிறோமா, அவங்க கூடவே ஒன்றா சேர போகிறோமா, இல்லை மறுபடியும் இந்த பூமியில் மனிதனாக பிறக்கிறோமோ, இல்லை விலங்காக பிறக்கிறோமோ, இல்லை மரமாக பிறக்கிறோமோ, அது எல்லாம் அடுத்தது தான் நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த மரணம் அப்படின்றது முடிவு கிடையாது. அது தொடர்ந்து இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு முடிவே கிடையாது. மரணத்துக்கு முடிவே கிடையாது. இந்த உடம்பு விட்டுட்டு உயிர் போகிறாங்க, அவ்வளோதான் விஷயம். அவங்க வேற ஒரு உடம்பு, நம்ம என்ன புத்திமனமாக என்னத்தை பண்ணி வைக்கிறோமோ அதை பொறுத்து அந்த உயிர் வேற ஒரு உடம்பை எடுத்து வந்து நமக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே யாருமே தனியாக இல்லை, எல்லாமே இறைவனோட தான் இருக்கும். இறைவனோட ஒன்றா கலந்துருக்கும். உள்ளே இருந்து இன்ட்யூஷனை கவனிங்க. உங்கள் ஈகோ எது, உங்களோட உள்ளுணர்வு எது, எது இறைவனோட வார்த்தை, எது என்னோட வார்த்தை, நான் அப்படின்றது எதை சொல்லுது. நான் சொல்கிற விஷயம் நமக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்கும். அதாவது என்னை மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஸோ இதுவே எனக்கு போதும் அப்படின்றது நான். ஆனால் இறைவன் சொல்கிற விஷயம் எனக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? எனக்கு யாருமே இல்லை, நீ தான் இருக்க அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். தன்னால் நம்மளை சுற்றி நமக்கு எதெல்லாம் எதிர்மறையாக நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கோ அந்த மாதிரி உறவுகள், அந்த மாதிரி விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து தூக்கிடுவாங்க. இதுதான் இறைவனோட செயல்பாடு. சரிங்களா? தன்னால் நடக்கும் அதெல்லாம். நம்ம யாரையும் காயப்படுத்த மாட்டோம், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். ஆனால் நம்ம எனர்ஜிக்கு ஒத்து வராத எந்த விஷயமா இருந்தாலும், அது வீடாக இருக்கலாம், நம்ம அவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்த குடும்பமாக இருக்கலாம், அப்புறம் நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என்னவோ வேணாலும் இருக்கலாம். நம்ம எனர்ஜிக்கு ஒத்து வரலை, நம்ம இறைவன் கூட ஒன்றா கலக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கெல்லாம் தன்னால் நம்மக்கிட்டேருந்து விலகி போயிடுவாங்க. இதுதான் நிஜம். சரிங்களா? நான் எல்லா மனங்களையுமே நான் எப்பயுமே குறை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, நான் குறை சொல்ல, இதுதான் சத்தியமான உண்மை. மனங்கள் எதுவுமே நிலை கிடையாது. மனங்கள் எல்லாமே சுயநலமாக இருக்குது. அந்த மனசை சுயநலமாக இருக்கிறத இறைவன் பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்கிறேன். உள்ளதை உள்ளபடி நான் உடச்சி காட்டிகிட்ருக்கேன். எல்லாரோட கண்ணாடியாகவும் நான் இங்கே பேசிகிட்ருக்கேன். சரிங்களா? நான் இன்றைக்கி இறைவன் கூட இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியறதுனால அந்த இடத்துக்கு நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய மாறிப்போச்சு. இறைவன் அப்படின்றவங்கள ஒரு கருவியாக பார்க்காதீங்க. அவங்க தான் இங்கே எல்லாமே அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி அந்த மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். முதல்ல வெளியில் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அதையே பார்க்குறத விட்டுட்டு நான் என்ன பண்ணணும், நான் இன்னைய ஒரு நாளை நான் எப்படி போக்கணும், இன்னைய ஒரு நாளில் என்னோடய சோலுக்கு, என்னோடய ஆன்மாவுக்கு, எனக்குள்ளே இருக்க இறை துகளுக்கு நான் என்ன பண்ணி அவங்களுக்கான சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து பழகி பாருங்கள். வாழ்க்கை வந்து ரொம்ப அமோகமாக, ரொம்ப நிறைவாக, ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? இங்கே எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லா ஜீவனும் நல்லா இருக்கணும். அந்த தெய்வீகமான அன்பை, தெய்வீகமான காதலை, தெய்வீகமான கருணை தான் இங்கே எல்லாருக்கும் தேவை. எல்லா ஜீவன் மேலேயும் இங்கே பல பேர் அன்பாக இருக்காங்க, அன்னதானம் கொடுக்குறாங்க, அந்த ஜீவன்களை பாதுகாக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு டிவைனோட ஒரு கேரக்டர் தான். சரிங்களா? முழுக்க இந்த 1% 2% இருக்கும்போதே பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கே. முழுக்க எல்லாமே இங்கே டிவைனாகவே வாழ ஆரம்பிச்சிட்டா, அந்த டிவைன் ஆற்றலாகவே வாழ ஆரம்பிச்சிட்டா, அவங்களே இங்கே வாழ ஆரம்பிச்சிட்டா, இந்த புத்தி மனம் எல்லாமே போயிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். நன்றி. வாழ்க வளமுடன்.